ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, ஆரம்ப காலத்திலிருந்து இது நாள் வரைக்கும் நீ யாரையெல்லாம் இப்படித்தான் என்று நீயே ஒரு முடிவெடுக்கிறாயோ அதெல்லாம் தவறாகத்தான் முடிந்திருக்கிறது. யாரையும் பார்த்தால் நான் கண்டுபிடித்து விடுவேன் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நீ பலமுறை எல்லோரிடமும் சொல்லியிருக்கிறாய். ஆனால் நீ இங்கே யாரையெல்லாம் எப்படி எடை போடுகிறாயோ அது எல்லாம் இங்கே தவறாகத்தானே முடிந்து போயிருக்கிறது. அன்பு பிள்ளையே, இப்போது உன்னை நினைத்து ஒருவரின் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபர் யோசித்துக் கொண்டிருக்கிறார், எப்போது உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் என்று. மன்னிப்பு கேட்கலாம் என்றுதான் நினைக்கிறானே ஒழிய அவளின் ஆழ் மனதில் காலை வாரி விடலாம் என்றுதான் திட்டமும் போட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்கமே, யாரையும் அத்தனை எளிதில் முடிவெடுத்து விடாதே நல்லவர்கள் என்று. நல்லவர்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள், ஆனால் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் பிள்ளையே. உன்னை போல சிலரும் இருக்கிறார்கள். அவர்களை உன் அருகில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் நானும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அவர்களை அருகில் கூட விடாமல், உன்னிடம் வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. தங்கமே, நீ மலரென்று ஒருவரை நினைத்தாய். ஆனால் அது இப்போது உன் கழுத்தை குத்தக்கூட தயங்க மாட்டேன் என்பதை போல முடிவெடுத்து உனக்கு எதிராக நின்று உன் வாழ்க்கையை நாசம் செய்வேன் என்று உன்னிடத்திலேயே சொல்லிக் கொண்டிருக்கிறது. பார்த்தாயா? உன் ஆள் மனதை கேள். உன் குடும்பத்தில் இருப்பவர்களை விட அவர்கள்தான் நல்லவர்கள் என்று வாதம் கூட செய்தாய் நீ. சில தவறுகளை எடுத்து கூறினாலும் அது அப்படியல்ல என்று அவர்களுக்காக உன் குடும்பத்தில் கூட நீ சண்டையிட்டாய். இது எல்லாம் ஞாபகம் இருக்கிறதா என் தங்கமே? அது இப்போது உன் பக்கம் திரும்பி இருக்கிறது. அவர்கள் செய்த பிழைகள் அத்தனையும் உன் குடும்பத்திற்கு தெரிந்த கண்களுக்கு, உன் கண்களுக்கு மட்டும் நல்லவனாகவே தெரிந்ததே எப்படி என் பிள்ளையே? செய்த தவறுகள் அத்தனையும் மறைக்கப்பட்டு உன்னிடம் மட்டும் நல்லவர்கள் போல வேஷம் போட்டு சிறிது சிறிதாக உன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் கரைத்து ஒன்றுமில்லை என்ற போது உன் கழுத்துக்கு திரும்பி இருக்கிறது இப்போது அவர்களின் கத்தி. தங்கமே, வாழ்க்கையில் எப்போதும் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் வாழ்வை இழந்து விடலாம் என்ற அத்தனை விவரங்களும் தெரிந்த நீயே இப்படி செய்தால் ஒன்றும் தெரியாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? அன்பு பிள்ளையே, நன்றாக இருக்க வேண்டும் என்று இப்போது இங்கே யாரும் யாரையும் நினைப்பதில்லை என் தங்கமே. பெற்றெடுத்த பிள்ளைகளும் கட்டிய உறவும் பெற்ற தாயும் பெற்ற தகப்பனையும் தவிர உனக்கு இங்கே நல்லது நடக்க வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். உன்னை சார்ந்தவர்கள் நீ நன்றாக இருந்தால்தான் நாங்கள் நன்றாக இருப்போம் என்று எண்ணி இருக்கும் உன்னுடைய உறவுகளை தவிர இங்கே யாரையும் நம்பிவிடாதே. நடந்ததெல்லாம் போகட்டும். இனிமேலும் இந்த தவறை போல எந்த தவறையும் நீ செய்யக்கூடாது என்றுதான் இதை உன்னிடத்தில் கூறிச் செல்லலாம் என்று வந்தேன். தங்கமே, உன் வாழ்க்கையை பத்திரப்படுத்திக் கொள். உன்னையே நம்பியிருக்கும் உறவுகளுக்கு நீதான் தைரியத்தை கொடுக்க வேண்டும். எந்த மனநிலையிலும் தைரியத்தை விட்டுவிடாமல் தைரியமாக உன் காரியங்களை நீ எடுத்து முன்வைக்க ஆரம்பி. வெற்றியை நான் தருகிறேன். இதுபோல துரோகிகளிடத்தில் இருந்து துரோகங்களையும் செய்வினைகளையும் தோல்விகளையும் என்று வழிகளையும் வேதனைகளையும் தவிர்க்கத்தான் உன் அன்னை கையேந்தி நிற்கிறேன் உன்னிடத்தில் இப்போது. என் கைகளில் 48 நாள் பூஜையில் வைத்த யந்திரங்களும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவமும் சத்திய நாராயணா படத்தையும் வைத்திருக்கிறேன். அதை வாங்கி வைத்து பூஜைகளை தொடங்கு. உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழித்து தெய்வ சக்தியை உருவாக்கு.
அனைத்தும் உன்னை விட்டு ஓடிச் சென்று நல்லதை தேடிக் கொடுக்கும். உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். ஒரு முறை நான் சொல்வதை கேள், நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. நன்றி.